மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான திருமங்கலம் குறுவட்ட போட்டியினை அரசு கள்ள மகளிர் மேல்நிலைப்பள்ளி செகான்பூரணி ஏற்றி நடத்தியது. இப்போட்டியில் திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு கால்பந்து, ஹாக்கி, இறகுப்பந்து, கைப்பந்து, பூப்பந்து, சதுரங்கம், சிலம்பம் மற்றும் தடகள போட்டிகளில் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பதக்கம் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். தெருநாய்களை ஒரே இடத்தில் அடைத்து வைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி தூத்துக்குடியில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாய்களை கட்டுப்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் நோய் தடுப்பூசி, கருத்தடை செய்தல் மற்றும் ரேபிஸ் தடுப்பூசி ஆகியவை செய்தாலே மற்றவர்களுக்கு தெருநாய்கள் இடையூறு ஏற்படுத்தாது என்றும், நாய்களுக்கு உரிய நேரத்தில் உணவு அளித்து அதை பேணி பாதுகாத்தாலே இதுபோன்ற வெறிநாய் உற்பத்தியாவதை குறைக்கலாம் எனவும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தங்களது ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் இரும்பு உற்பத்தி ஆலைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை, சிப்காட், மாம்பாக்கம் ஆகிய 2 பகுதிகளில் இண்டர்ஆர்க் பில்டிங் சொல்யூஷன் என்ற இரும்பு உற்பத்தி ஆலையில் வருமானத்துக்கு அதிகமாக பணத்தை ஈட்டி அதிக வரி ஏய்ப்பு நடப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய புகார் சென்ற நிலையில் சோதனை நடைபெற்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியில் சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அச்சிறுப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், இனிப்புகள் உள்ளிட்டவைகளை தலைவர் டாக்டர் டி.ஜி. மனோகர், பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தமல்லி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடித்த மீன்பிடி தொழிலாளி ஜெயராமன் என்பவரை முதலை கடித்து படுகாயமடைந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள், மணமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வனத்துறையில் எங்கள் அதிகாரிகிட்ட, தனி அலுவலர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். தஞ்சாவூரில் இருக்காங்க, சார் இருக்காங்க, துரைராஜன் அவங்க பேர். அவங்க தான் மயிலாடுதுறை சொசைட்டி இது பண்ணி அவங்க தான் எல்லாம் எங்களுக்கு குத்தகை கொடுக்குறது போகிறது வர்றதெல்லாம் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க. நாங்கள் ஒரு 7 பேர் பாதிச்சிருக்கோம் சார். வனத்துறையில் அவங்க நாங்கள் ஒன்றும் சொல்லலைங்க. எங்கள் அதிகாரி தான், மீன்துறை அதிகாரி தான், அவங்க தான் வனத்துறைக்கு தெரியப்படுத்தணும். மயிலாடுதுறையில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் பேரணியில் தலைக்கவசம், உயிர்கவசம், மது அருந்தி வாகனம் ஓட்டாதே உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறுவதையொட்டி கோத்தகிரியில் இன்று காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் பதற்றமான மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலத்தின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க கோவை மாவட்டத்தில் இருந்து 30 பேர் கொண்ட விரைவு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோத்தகிரி காவல்துறை ஆய்வாளர் ஜீவானந்தன் தலைமையில் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் உதகை வண்டிச்சோலை குடியிருப்பு பகுதியில் பழமை வாய்ந்த ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்ட நிலையில் மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் காஞ்சிபுரம் முன்னாள் அறங்காவலர் ரகு என்கிற வெங்கடேசன் புகார் மனு ஒன்றை அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் 300 தூண்கள் காணாமல் போய் உள்ளதாகவும் அதனை உடனடியாக நிறுவ வேண்டும் எனவும், மேற்கு ராஜகோபுரம் முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் அதனையும் சீர் செய்ய வேண்டும் என புகார் மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 1000 கால் மண்டபம் மீண்டும் 1000 கால் மண்டபமாக ஜொலிக்க வேண்டும். 700 கால் மண்டபத்திற்கு 300 கால் நட வேண்டும். நியாயமான வாடகை பொதுமக்களிடமிருந்து
வசூல் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாப்பன்குளம் ஏரிக்கு வரும் நீர்வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அப்பகுதி மக்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் ராசிபுரம் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நீர்வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சிறப்பு அலுவலர் நியமித்து அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள பெருந்தலையூர் கிராமம் மதுராஸ் செரையாம்பாளையத்தில் உள்ள அரசு மதுபான கடை மெயின் ரோடுக்கு மாற்றப்பட உள்ளது. அவ்வாறு மாற்றினால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் என்றும் விபத்துகள் அதிகரிப்பதுடன் அருகிலுள்ள கோயிலின் புனித தன்மையும் கெடும் என்றும் மக்களின் நலன் கருதி மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு கொடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்கண்டநல்லூர் அருகே உள்ள டி தேவனூர் கிராமத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஆடி மாத திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கொட்டுமலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போராட்டத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், ஊராட்சிகளில் இப்படிப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கணக்கான நிரந்தர ஊழியர்களும் ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒப்பந்த ஊழியர்களுக்கு முறையான மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை இதுநாள் வரையும் நிர்வாகங்கள் வழங்கவில்லை. அதே போல அவங்களுக்கு வழங்க வேண்டிய PF, ESI, மருத்துவ சேவை உள்ளிட்ட அனைத்திலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோளாறுகள் இருக்கிறது. இதற்கு தரகராக இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் இவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் அவர்கள் முறையாக ஊதியம் வழங்காதது, PF செலுத்தாதது, ESI செலுத்தாதது போன்ற பல்வேறு முறைகேடுகள் என்பது இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தத்தில் நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டத்தை CIT நடத்தி வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் ரயில்வே மேம்பால பணிக்காக 1000 டன் எடை கொண்ட கர்டரை பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பணிகள் நடைபெறும் போது ஆங்காங்கே பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை ரயில்வே நிர்வாகம் கட்டுப்படுத்த முடியாமல் மெத்தன போக்கை கடைபிடித்துள்ளனர் என சமூக ஆர்வலர்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நாதல்படுகை கிராம மக்கள் ஒன்றிணைந்து சாலை வசதி அமைத்து தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் சாலை இருபுறமும் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் சாலை பணியினை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாததை அடுத்து சாலைகளின் எல்லைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் நில அளவியர் உதவியுடன் நில அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறும் சாலையின் எல்லையினை நிர்ணயம் செய்யுமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப எல்லாரும் ஊர்காரவங்க அவங்கவுங்க மாடிப்படி, காம்பவுண்டு சுவர், வேலி, மரம் இதெல்லாம் கொண்டாந்து ரோட்டு இடத்துல வச்சுக்கிட்டாங்க. வாங்கி கொடுத்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க. 6 மீட்டர் இடம், 19 அடி ரோடு. அதில் கொண்டாந்து மரம் மட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அடைச்சிக்கிட்டு இப்போ இடம் இல்லை. எங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு போக முடியல, ஒரு டிராக்டர் வந்தாலே மாறி இந்தாண்ட வர முடியல. ஆக்ரோ பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுங்கன்னு சொல்லி இதோட 7 முறை மனு கொடுத்தோம். கவர்மெண்ட்டில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எதுவும் நடத்தலை. அப்புறம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் இது வரைக்கும் எதுவும் செய்யலை, இன்னும் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை அறிவித்து போராட்டத்துக்கு மனு கொடுத்துருக்குறோம் சார். சார்ஜாவிலிருந்து கோவை வந்த ஏர் அரேபியா விமானத்தில் 5 பயணிகளிடமிருந்து 37.09 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் பறிமுதல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர்களிடம் இருந்த செல்போன், ட்ரோன் போன்ற மின்சாதன பொருட்களை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் ஊராட்சிகளில் பணிபுரியும் ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் மோட்டார் இயக்குவதற்கான சிறப்பு படி ரூபாய் 200 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர்
திருவள்ளூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை திடலில் உள்ள புங்க மரத்தில் முதியவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நாய்கள் துரத்தியதில் கம்பி வலையில் மோதி புள்ளிமான் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த நத்தம் வனத்துறையினர் இறந்த புள்ளிமானை மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு அலுவலக வளாகத்திற்குள்ளேயே அடக்கம் செய்தனர். நாகையில் பள்ளி வளாகத்தில் போதிய அடிப்படை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த பசுமை தின விழாவில் காய்கறிகள் அடங்கிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஆரோக்கியமான உணவு, பழம், காய்கறி மற்றும் கீரை வகைகள் உடலுக்கு தரும் ஆரோக்கியம் குறித்தும் துரித உணவுகளின் பாதிப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் SDPI கட்சியினர் கருப்பு துணியால் கண்களை கட்டி மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போராட்டத்தில் வெறி நாய்களிடமிருந்து பாதுகாத்திட கோரியும் உச்சநீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை ஒன்றியம் ஏலகிரி மலை ஊராட்சியில் ஓம் சக்தி நகர் மேல்மருவத்தூர் சுயம்பு ஆதிபராசக்தி மன்றத்தில் மலைவளம் வேண்டி 19ஆம் ஆண்டு ஆடிப்பூர கஞ்சி வார்த்த விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகரில் மகா கணபதி ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் கோயிலில் 13ஆம் ஆண்டு பால்குடம் காவடி எடுத்தல் மற்றும் முளைப்பாறை எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை சுமந்து சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காலம் காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை வழிமறித்து கம்பிவேலி அமைத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் இது குறித்து சட்டப்படி அகற்றி பொதுமக்கள் நடக்க ஆவணம் செய்யும்படி அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயன்படுத்தி வந்த இட்டேரி தடத்தை நடராஜன் என்பவர் வேலி போட்டு தடுத்து விட்டார். கோயில் இதில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த கோயிலும் உள்ளது. அந்த கோயிலுக்கும் எங்கள் கோயில் நிலத்திற்கும் எங்கள் விவசாய நிலத்திற்கும் போவதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த நிலத்தை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் எள் சாகுபடிக்கு உரிய நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் முறையாக கணக்கீடு செய்து தொகையை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் உண்மையான கணக்கீட்டின்படி தங்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என கோட்டூர் சுற்றுவட்டார பகுதி விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 40 நாளைக்கு மேல மழை பெஞ்சோம். எங்களுக்கு எள் பயிர் முற்றிலும் அழிஞ்சு போட்டு இதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பரிசோதனை 10 இடத்துக்கு மேலே பண்ணி அதில் ஈல்டு 650 கிராம் தான் அதில் மொத்தம் 10 பிளாட்லையுமே போட்டிருந்தாங்க. அந்த ஈல்டை இப்போதைக்கு திருத்தம் செஞ்சு 4 கிலோ 350 கிராம்னு அங்கே மேலே இடத்துக்கு அனுப்பினதுனால எங்களுக்கு 92% இழப்பீடு கிடைக்கிறது. இப்போ 18% தான் அந்த கால்குலேட்டர் அமௌண்ட்டில் எங்களுக்கு காட்டுது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு எங்களுக்கு உள்ளபடியே போட்டு அந்த 92% எங்களுக்கு இழப்பீடை வாங்கி கொடுத்தாதான் இங்கே உள்ள விவசாயிகள் ஒரு வாழ்வாதாரத்தோட வளர வேண்டாம். இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.